ஹலோ, யாரீங்க நீங்க? என்ன இங்க வந்து நிக்குது? வீடு வாடகை சொல்லுங்க ஜி. அரே தமிழ்நாட்டுக்கு நம்ம வீடு விடுறது இல்லப்பா. நம்ம மூஞ்சி மேலே துப்பினீங்க. இப்போ எஸ்கேப் ஆகுதா? இதுக்குதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வீடு விடக்கூடாது சொல்லுது. இப்போ புரியுதா? ஜாவ் ஜாவ் துப்பி துப்பி நம்ம நல்லா இது மூஞ்சி வாஷ் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு நிறைய இந்திக்கார பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கே ரூம் இல்லை. நமக்கு எதுக்கு ரூம்? ஓ சரி ஜி, ராஜஸ்தான்ல இருந்து பீகார்ல இருந்து இங்க வரும்போது நான் பீகார் ராஜஸ்தான் பார்த்து போறேன் ஜி. அங்க எல்லாம் வேலையே இல்லாதனாலதான் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடே ஒருத்தர் வெளியே அனுப்புறோம். நீ வந்து திடீர்னு பீகாரி போறே, ராஜஸ்தான் போறே, உத்தரப்பிரதேச போறேன்னு சொல்றியே. ஒராதையா போ போ. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ராஜஸ்தான்ல வரும்போது நீங்க எங்களை பொட்டரிக்கமா மாதிரி புத்துறியா எங்கிட்ட பஜா கேட்கணும். என்னன்னு கேள்வி புத்தி உள்ள போடும். தம்பி நில்லு நில்லு நில்லு. இங்க வா இங்க வா இங்க வா கிட்ட வா. எங்க போயிட்டு போற? சார் பால் வாங்க போறேன் சார். 500 ரூபாய் மேலே கேட்டு போ. தம்பி ஹெல்மெட் போன ரோட்ல போக கூடாதுப்பா சார். இப்போ வானை இடிக்குது, கல்லுமழை பெய்யுதுன்னு சொன்னாங்க சார். அதனாலதான் நான் ரிப்போர்ட் பண்ணேன் சார். நீங்க வானை இடிக்குது, கல்லுமழை பெய்யுது, திருவள்ளூர் காட்டுல முடிஞ்சு போச்சுப்பா. அதான் நீங்க சொல்லாத, ஹெல்மெட் போட்டு போ. வானொலி எச்சரிக்கை கேக்குறீங்களா இல்லையா? வந்து 1000 ரூபாய் கட்டுறியா இல்ல வந்து ஜெயிலுக்கு போறியா? என்ன உன் கான்செப்ட்? ஆளு வாங்கிட்ட ஹெல்மெட் போடணும், ரோட்ல போனா ஃபைனை கட்டுன்னு தான் போனோம். கவர்மெண்ட் ரூல்ஸை மாத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2026ல இருந்து ஹெல்மெட் போட்டு போனா ஃபைன் போடணும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்றதுனால நான் பேக்கெட்டே எடுக்கிறது இல்லப்பா. ஏட்டம்மா தம்பிய கவுனி என்ன சொல்றாரு பாரு. தம்பி தம்பி பேண்ட கைட்டு பேண்ட கைட்டு பேண்ட கைட்டு உட்காரு பேண்ட கைட்டு உட்காரு பேண்ட கைட்டு உட்காரு. எந்த சட்டத்துல அடின்னு சொன்னாங்க சார் உங்களை? இது 2026 புது சட்டம்பா. பேண்ட கைட்டு பேண்ட கைட்டு பேண்ட். பைக் ஹெல்மெட் போடுது, பைக் இல்லாம ஹெல்மெட் போடுது. உனக்கு பேண்ட் போடும்போது ஜெட்டி போடணும்னு தெரியலையாப்பா? சார் பால் வடிக்காதுன்னு சொன்னாங்க, மழை வெள்ளம் புயல் சொன்னாங்க சார். அதான் கல் மழைன்னு அதை சொன்னாங்க. அதான் ஹெல்மெட் போட்டு வந்தது சார். ஹெல்மெட் போட்டிய மழை பெஞ்சா தண்ணியில பேண்ட் நடிங்க, அப்ப ஜெட்டி போடலையே. ஒரே கஷ்டம் இருக்காது. அதுக்காகதான் சார் ஜெட்டி போடல. ரோட்ல நம்ம போறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போடுறோமோ, பைக் எடுக்கிறோமோ, பர்ஸ் எடுக்கிறோமோ, லவரை பார்க்க சென்ட் எடுக்கிறோம் முக்கியம் இல்ல. முதல்ல உள்ள ஜெட்டி போட்டுருமான்னு பாத்துருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்கும் எப்பவும் நடக்கும். எல்லாருமே உங்களுக்கு வரக்கூடாது. ஜெட்டி போடாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.